1000 தான் அண்ணன் அமெரிக்கா வரனாலும் உரசுனா திருப்பி மிதிப்போம்டா அப்படிங்கிற மாரி இந்தியா சம்பவத்த பண்ணி விட்டுருச்சு. வர 9ஆம் தேதி பெரிய அளவுல ஒரு டீல கொண்டு வரப்போறோம். ஒரு மினி டீல கொண்டு வரப்போறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது சாதாரணமா நடந்துருச்சா அப்படின்னு கேட்டா, ராஜதந்திரத்தோட அனைத்து விளையாட்டையும் காட்டி சாதிச்சு ஓரமா வச்சுட்டோம். அந்த டேபிள் 9ஆம் தேதி வந்து கையெழுத்து போடுறோம் அப்படின்னு. இதுக்கு நடுவுல பிரிக்ஸ்ல போயி இந்தியா காட்டுன்னு காட்டிருச்சு. அமெரிக்கா அத எதிர்பார்க்கல. பொதுவாவே பிரிக்ஸ் கூடுனாலே அமெரிக்கா தான் பயப்படுவான். அந்த பயத்த ஒரு மிரட்டலா வெளிப்படுத்துறான். பிரிக்ஸ்ல எவனாச்சும் போனீங்க, வந்தீங்க அப்படிம்பான். நாட்கள் நெருங்கி எல்லா பேர்லயும் டிக்கெட் போட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், பிரிக்ஸுக்கு போலாம். ஏதாச்சும் டாலர பத்தி பேசுனீங்க அப்படிம்பாய்ங்க. ஆனா, அமெரிக்கா சொல்ற எல்லா சம்பவமும் இந்த தாட்டி அங்க முழுசா நடந்து முடிஞ்சிருச்சு. காரணம் என்ன? அமெரிக்காவ ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறலாம் எண்ணம் கிடையாது. அமெரிக்கா நம்மள ஒழிச்சு கட்டிறக்கூடாது அப்படிங்கிற உஷார் தான். 2க்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். அதனால பிரிக்ஸ் தப்பிச்சு பொழச்சு போயிரும். ரஷ்யாவ பொறுத்தவரை டீடாலரேஷன் பெரிய அளவுல அவர்கள் எடுத்து வீச, நம்மள பொறுத்தவரை நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது பக்கத்துல உள்ள வீணா போன பாகிஸ்தான் தான். அதாவது பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத தாக்குதல நடத்துது. பதிலுக்கு இந்தியா சம்பவம் பண்ணுது. ஆனா, இத அப்படியே நான் கண்டுக்கவே மாட்டேன். நான் பேசவே மாட்டேன். அது ஏதோ பட்டாசு தீபாவளி பட்டாசு மாரி நடந்துக்குவேன் அப்படின்னு நொள்ளநாட்டியம் பேசிக்கிட்டு இருந்த எல்லா பயலுக்கும் பிரிக்ஸ்ல ஆப்பு வச்சுட்டோம். இதுல ஹைலைட் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்த சீனாவுக்கும் சேர்த்து ஆப்பு வச்சுட்டோம். இத நம்ம பங்குக்கு நம்ம பண்ணிட்டு வர, அடுத்ததாக ஈரான் விவகாரத்துல நீ போய் தாக்குனது தப்புடா. நீ ஒரு தீவிரவாதி பயடா அப்படின்னு சொல்லாத குறையா, ஈரான் விவகாரத்திலயும் ஒரு கூட்டறிக்கையா வந்துருச்சு. ஏறக்குறைய இப்ப அனைத்தும் அமெரிக்காவுக்கு எதிரா மாறிருச்சு. அமெரிக்கா ட்ரம்ப் கார்டு அப்படின்னு கையில வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த இன்டர்நேஷனல் ஏஜென்சிகள் தான். இவனுங்க பண்ற அல்சாட்டியத்துக்கு அளவே கிடையாது. அமெரிக்கா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு உலகத்துக்காக எல்லாருக்காகவும் வேலை பார்க்கிற நல்லவன், உத்தமன் அப்படிம்பாய்ங்க. அப்படிதான் ஐநா நிக்குது. ஐநால உரிய அங்கீகாரம் ஒரு பயலுக்கும் கிடையாது. ஆனா ஐநா உலகத்துக்கான அமைப்பு அப்படிங்கிறத வலுவா சொல்லி கிழிச்சு வீசிட்டோம். அம்புட்டையும் பிரிக்ஸ்ல செஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா என்ன செய்யும்? ஏன்டா ஜூலை 9 கையெழுத்து போட வரீங்கன்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்காகவாச்சும் கொஞ்சம் பார்த்து அடிக்கக் கூடாதா அப்படின்னு கேட்டா, ஜூலை 9 கையெழுத்து போட நான் மட்டுமா வரேன்? நீயும் தானே வர. பாகிஸ்தானை கண்டிச்சியா? அதுக்கு பதில் கூப்பிட்டு சோறு ஊட்டுற. சோறு ஊட்டுனது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட பார்க்கும் அப்படின்னா, இந்தியா மட்டும் அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டா பார்க்கும். இந்தியாவும் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட தான்டா பார்க்கும் அப்படிங்கிற மாரி வெளுத்து எறிஞ்சிட்டோம் பிரிக்ஸ கையில வச்சு. 9ஆம் தேதி நமக்கு சாதகமான டீல்கள் தான் கொண்டு வரோம். இருந்தாலும் இதுக்கு நடுவுலயே இப்படி காட்டுவோம் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்க்கல. காட்டுனதுக்கு அப்புறம் நமக்குன்னு இல்ல. ஒட்டுமொத்தமா பிரிக்ஸ்ல உள்ள எல்லா நாடுகளுக்கும் 10% வரிய போடப் போறேன் பாரு அப்படின்ட்டாரு. பரவால்ல போட்டுக்க. போட்டுக்கிட்டு தள்ளி வச்சிருவேல, பேச்சு மாறக்கூடாது. நல்ல பையனா நடந்துக்கணும். எப்பவும் நீ வரி போடுவ, டிக்டாக்கு கிட்ட அத போடுவ. அப்புறம் அந்த டைம் லைன தூக்கி ஒரு 3 மாசம், 10 நாள், 15 நாள்னு வச்சு ஸ்டாக் மார்க்கெட்ட 2, 3 நாள் ஏத்தி இறக்குவ. அதையே பண்ணிக்க போ அப்படிங்கிற மாரி எல்லா நாடுகளும் கிளம்பி வந்துட்டார்கள். ஆனா வெள்ளை மாளிகையை பொறுத்தவரை, ஏலே அவர் ரொம்ப கோவமா இருக்காருப்பா. எப்பவும் போல தடை போடுவாரு. ஆனா எப்பவும் போல டைம்லாம் தரமாட்டாரு அப்படின்னு போல வழக்கம் போல இந்த மானியத்தை பொன் மானியம் மாரி யார்றா சொன்னா? வெள்ளை மாளிகையே சொல்லிருச்சாடா அப்படின்னு கேட்டா, பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி. விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு பாவம். அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகள் பூரா வாசிக்கிறார்கள். இது ட்ரம்போட கோவம் உச்சத்துல இருக்குன்னு நம்ம எல்லாம் பயப்படணுமாமா? நம்ம எல்லாம் பயந்துட்டே மறுவேலை பார்ப்போம். ட்ரம்புக்கு கோவம் வருங்கிற மாரி கோவம் போயிருங்கிறதும் இன்னொரு பக்கம் இருக்கு. இன்னொரு விஷயம் ஃபோக்கஸ் வந்தா இத விட்டுட்டும் போவாரு. 2 விஷயத்தையும் சேர்த்தும் பார்ப்பாரு. என்ன வேணாலும் செய்வாரு. அதனால செய்யும்போது நாங்க ஆன்சர் எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டே உட்கார்ந்து 10 பக்கத்துக்கு ஆன்சர் எழுதி வச்சுட்டு ரெடி ஆகுற அளவுக்கு நீங்க ஒர்த் இல்லடாங்கிற மாரி இந்தியா இறங்கி அமெரிக்காவ அடிக்குது. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் எதார்த்தமான உண்மை. உலக நாடுகளும் ஓரளவுக்கு அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச வழிகள்ல பிரிக்ஸ் இப்ப அமெரிக்காவ சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த சேலஞ்ச் ஃபர்ஸ்ட்டே நம்ம 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாரி, அமெரிக்காவ அழிக்கவா அப்படின்னு கேட்டா கிடையாது. அமெரிக்கா கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்க. காரணம் இந்த ட்ரம்ப பொறுத்தவரை வரி அப்படிங்கிறத வச்சே மனுஷன் டாரிஃப் வார்ன்னு ஒண்ண புதுசா கொண்டு வந்து எப்பயும் அவனுங்க செய்யறது. இந்த ஆள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே நேரத்துல ஆரம்பிச்சு விட்டனால பெரிய தடுமாற்றம். எல்லா பேரும் ஒண்ணா வந்து கால்ல விழட்டும். இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மாரி ஒரு அரசியல் ஆரம்பிச்சுட்டாரு. இனி வர ஆட்கள் எல்லாரும் இதையே தான் பிடிச்சுக்குவாங்க. காரணம் இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது எப்பயுமே அமெரிக்க கையில உள்ள ஒரு கார்டு தான். என்ன ஒரு நாட்டுக்கு இறக்கி விடுவாங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கு இறக்கி ஒரே நிமிஷத்துல வேலைய முடிச்சுட்டு ஸ்மூத்தா பயணிப்போம் அப்படிங்கிற ட்ரம்போட கொள்கையே அமெரிக்க கொள்கையா மாறி போயிரும்.
இப்பவே இதுக்கு லூப் ஹோல் கண்டுபிடிச்சு செதறடிக்கல அப்படின்னா இதையே வச்சுக்குவாங்க. எது? ஐநா, ஐஎம்எஃப் அப்படிங்கிற மாதிரி புதுசா டேரிஃப் அப்படின்னு வச்சுக்குவாங்க. ஏலே அது 2 மாச்சும் பரவாயில்லடா, உன்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யற மாதிரி செய்யறாங்க, இது நீயே வேலை செய்யறடா அப்படின்னாலும் கேட்க மாட்டாங்க. அமெரிக்க டேரிஃப் அப்படிங்கிறது ஐநா போடக்கூடிய டேரிஃப் மாதிரி அப்படின்னு வாய் பேசுவாங்க. அவனுங்களுக்கு ஆதரவா பேசவும் நம்ம ஊர்லயே ஆட்கள் கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்களை உருவாக்க நினைச்ச அமெரிக்காவுக்கு உருவாக்கணும்னு நினைச்சல, சரி அதோட பொழைச்சு போய்க்க, ஒரு செயலுக்கெல்லாம் வந்துடாத, அடி பலமா அவளுக்கு பாத்துக்கன்னு இந்தியா சம்பவம் பண்ணிருச்சுங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை.